வெல்கம் டு த சிம்பிள் சமையல். இன்னைக்கு முருங்கைக்கீரை ரசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது எதிர்ப்பு சக்தி கொடுக்கும், உடம்பு வலி குறைக்கும், கிராம்ஸை கண்ட்ரோல் பண்ணும், நல்லா தூக்கம் வரும் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தால். ஒரு பவுலில் எலுமிச்சம் சைஸ் புளி எடுத்துக்கோங்க, 2 தக்காளி எடுத்துக்கோங்க, 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி அதை கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மெல்லிசான முருங்கை இலை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கரைச்சி வச்சுக்க புளி தண்ணி கூட 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு ஹீட்டட் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது சூடான அப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. நிறையா சேர்த்தா கசப்பாயிடுங்க. அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதையும் கலந்து விடுங்க. இது கூட 5 பல்லு பூண்டு தோலோட நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. இது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் ரசத்துக்கு ஆட் பண்ணால் அது தனியாக ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுங்க. இது கூட 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க முருங்கை இலையை சேர்த்துக்கோங்க. ஒரு கை ஃபுல்லாக முருங்கை இலை போதும். அதை 30 செகண்ட்க்கு மட்டும் கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் உடனே நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை சேர்த்து விடுங்க. மெச்சூரான முருங்கை லீஃப் எடுத்துக்காதீங்க, அது கசப்பாயிடும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் ரசம் பொடி, கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஹை ஃப்ளேமில் குக் பண்ணுங்க. ரொம்ப நேரத்துக்கு குக் பண்ணக்கூடாது. அது ஒரு கொதி வர்ற வரைக்கும் குக் பண்ணால் போதும். இந்த மாதிரி பபிள்ஸாக வந்தப்புறம் நம்ம ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாங்க. சுட சுட அப்படியே சர்வ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.